வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று நமது வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை இன்று நாம் உணர்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் கல்விக்கு கண் திறந்தவர்தான் நமது காமராஜர் அவர்கள். இவரை பெருந்தலைவர் காமராஜர், கர்மவீரர் காமராஜர் என்றெல்லாம் வர்ணிக்கிறோம். அப்படி ஒரு பட்டம் இவருக்கு கிடைத்தது என்றால் இவரது உழைப்புக்கு கிடைத்த வெற்றியே. ஆம், இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட, ஒரு சிறந்த அரசியல்வாதி, ஒரு கட்சியின் மிகப்பெரிய தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் என்றால் இன்று வரை ஒவ்வொருத்தரும் அரசியலில் பின்பற்ற வேண்டிய ஒவ்வொன்றையும் அப்பொழுதே அவர் முடிவு செய்து விட்டார். இப்படித்தான் ஒரு அரசியல் நடக்க வேண்டும் என்று. அந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக அன்று பார்க்கப்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு முன்னோடி. ஆம், நமது கல்வி கண் திறந்த தந்தை காமராஜர் அவர்களை பற்றி நாம் காணப்போகிறோம். வாருங்கள். காமராஜர் 15 ஜூலை 1903, அக்டோபர் 2, 1975 இந்த காலகட்டம். ஓர் இந்திய விடுதலை போராட்ட ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். இவர் 13 ஏப்ரல் 1954 முதல் அக்டோபர் 2, 1963 வரை 9 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தார். இவர் 1964 முதல் 1967 வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் பணியாற்றினார். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். இதன் காரணமாக 1960களில் இந்திய அரசியலில் இவர் கிங் மேக்கர் என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டார். பின்னர் இவர் நிறுவன காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராகவும் இருந்தார். பிறப்பிற்கு பின் காமாட்சியாக அறியப்பட்ட காமராசர் பள்ளி படிப்பை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட நேர்ந்தது. இவர் 1920களில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இந்த செயல்பாடுகள் காரணமாக பிரித்தானிய அரசால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1937இல் காமராசர் சென்னை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மீண்டும் 3 ஆண்டுகள் சிறையிலிடப்பட்டிருக்கிறார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976இல் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி கௌரவப்படுத்தியது. கர்மவீரர் காமராஜர் அவர்களின் சிறுவயது ஆரம்ப வாழ்க்கை. இவரது படிப்பு சிறுவயதில் ஆர்வத்துடன் சென்றிருக்கிறார் பள்ளிக்கு. உயர்கல்வியும் படிக்க சென்றிருக்கிறார். இப்படியெல்லாம் தனது வரலாற்றை நிலைநாட்ட இன்று உள்ள மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக அன்றே திகழ ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டுமன்று, இவருக்கு 13 வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் வந்திருக்கிறது. அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் சென்று தலைவர்கள் சிலர் பேசும் வார்த்தைகளை கேட்டு இவரும் அரசியலில் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று அப்பொழுதே ஆர்வமாக இருந்திருக்கிறார். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். காமராசர் அவர்களின் தொடக்க கால வாழ்க்கையில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் சென்னை மாகாணத்தின் விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை ஒரு தேங்காய் வியாபாரியாக இருந்தார். இவரது பெற்றோர் இவருக்கு குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரை இட்டனர். இவரது பெற்றோர் இவரை ராசா என்று அழைத்தனர். இந்த இரு பெயர்களின் இணைப்பே பின்னர் காமராசா என மாறியது. காமராசருக்கு நாகம்மாள் என்ற தங்கையும் இருந்தார். 5 வயதில் காமராசர் உள்ளூர் தொடக்கப்பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பின்னர் சிறிது காலத்திற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். இவருக்கு 6 வயதாக இருந்தபோது இவரின் தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதை தொடர்ந்து இவரது தாயார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். பின்னர் இவர் தனது 12 வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தாய்மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டாராம். மேலும் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து முருகன் வழிபாட்டில் நேரத்தை செலவிட்டிருக்கிறார். இவரின் அரசியல் ஆர்வம் கூட அதிகம். அதுவும் 13 வயதிலிருந்த போதே நிகழ்வுகள் மற்றும் அரசியலில் ஆர்வம் காட்டியிருக்கிறார். தனது மாமாவின் கடையில் பணிபுரியும் போது பஞ்சாயத்து கூட்டங்கள் மற்றும் பிற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். சுதேசிமித்திரன் தமிழ் நாளிதழை ஆர்வமாக பின்தொடர்ந்தார். வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து சாதி மக்களும்
நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். காமராசர் தனது சொந்த ஊருக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். இவருக்கு மணமகளை தேட இவரது தாயார் முயற்சித்த போது திருமணமே வேண்டாம் என்று செய்ய மறுத்துவிட்டார். இவருக்கு அரசியலில் கண்டிப்பாக ஒரு ஆரம்ப வாழ்க்கை நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆண்டுதான் இவருக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக, பெருந்தலைவராக நாம் மாறப்போகிறோம் என்ற முதல் புள்ளியை வைக்கிறார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அங்கு போராட்டக்காரர்கள் அமைதியான போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் அங்கு நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இப்படி சுடப்பட்டதின் விளைவாக இவர் நாம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தலைவராக வேண்டும் என்ற எண்ணம் உதித்தெழுந்தது. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இவரது அரசியல் வாழ்க்கையில் விசாரணையின்றி இந்தியர்களின் சிறைவாசத்தை நீட்டித்து 1919ஆம் ஆண்டின் ரவுலட் சட்டம் மற்றும் அதை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அமைதியான போராட்டக்காரர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆகிய நிகழ்வுகளை தொடர்ந்து காமராசர் தனது 16வது வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர முடிவு செய்தார். செப்டம்பர் 21, 1921 அன்று இவர் மதுரையில் முதன்முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தியின் மது ஒழிப்பு, காதி பயன்பாடு மற்றும் தீண்டாமை ஒழிப்பு போன்ற கருத்துக்களால் கவரப்பட்டார். 1922ஆம் ஆண்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேல்ஸ் இளவரசர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காமராசர் சென்னைக்கு சென்றார். பின்னர் விருதுநகர் நகர காங்கிரசு குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பகுதியாக இவர் இந்திய விடுதலை இயக்கத்தில் சேர மக்களை தூண்டுவதற்காக காந்தியின் பேச்சுக்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அடுத்த சில ஆண்டுகளில் காமராசர் நாக்பூரில் நடந்த கொடி சத்தியாகிரகம் மற்றும் சென்னையில் நடந்த வால் சத்தியாகிரகம் ஆகியவற்றில் கலந்து கொண்டார். இவர் மதுரை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் காங்கிரசின் கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். இவர் அரசியலில் ஈடுபட்ட நாட்களிலிருந்து ஒரு விடுதலை இயக்கம் அங்கு பிறக்கிறது. முதலில் மகாத்மா காந்தி அவர்கள் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் போராட தொடங்கிய போது ராசகோபாலாச்சாரியார் அவர்களின் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கலந்து கொண்டதுதான். அப்படி அங்கு என்ன தியாகங்கள் நடந்தது, அங்கு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தார், அங்கு அரசியல் இயக்கம் எப்படி பிறந்தது என்பதை பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டில் காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவாக வேதாரண்யம் கடற்கரையில் ராசகோபாலாச்சாரி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காமராசர் கலந்து கொண்டார். இவர் அப்பொழுது முதன்முறையாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அலிபூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1931இல் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 1931இல் அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அடுத்த தசாப்தத்தில் சென்னை மாகாணத்தில் காங்கிரசு ராசாசி மற்றும் சத்தியமூர்த்தி தலைமையில் 2ஆக பிளவப்பட்டு காணப்பட்டது. சத்தியமூர்த்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட காமராசர் இதில் சத்தியமூர்த்தியை ஆதரித்திருக்கிறார். சத்தியமூர்த்தி காமராசரின் அரசியல் குருவானார். அதே சமயம் காமராசர் சத்தியமூர்த்தியின் நம்பகமான உதவியாளரானார். 1931ஆம் ஆண்டு காங்கிரசின் பிராந்திய தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு சத்தியமூர்த்தி வெற்றி பெற காமராசர் உதவி செய்திருக்கிறார். 1932இல் காமராசர் மீண்டும் தேச துரோகம் மற்றும் வன்முறையை தூண்டிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டாராம். இவருக்கு திருச்சிராப்பள்ளி சிறையில் 1 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் காங்கிரஸில் தலைமை வகித்ததும் அதன் பிறகு அவர் சிறைவாசம் சென்றதும் மிகப்பெரிய ஒரு காரணத்திற்காகவே நடந்து முடிந்ததாகிவிட்டது. இவர் சிறைவாசம் சென்று அரசியலுக்கு மீண்டும் திரும்பியதும் பதவி விலகி இருக்கிறார். ஏனென்றால் இவரது நேர்மை அப்படி. நேர்மைக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிறைவாசம் இவருக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தது போல் தெரிகிறது. ஆனால் அங்கு நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். காங்கிரஸ் தலைமை மற்றும் இவருக்கு கிடைத்த சிறைவாசம் 1940இல் காமராசர் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியமூர்த்தி பொதுச் செயலாளராக பணியாற்றினார். சென்னை மாகாண ஆளுநர் ஆத்தர் ஹோப் 2ஆம் உலகப் போரின் போது தேச நாடுகளுக்கு நிதியளிக்க நன்கொடைகளை சேகரித்த போதும்
அதற்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்தினார். 1940 டிசம்பரில் போர் நிதிக்கு நன்கொடை அளிப்பதை எதிர்த்து பேசியதற்காக இந்திய பாதுகாப்பு விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருக்கும் போதே 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9 மாதங்களுக்கு பின் விடுதலையானதும் நேராக சென்று பதவி ஏற்றவுடன் உடனடியாக பதவியை விட்டு விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டிக்கொண்டிருப்பது தவறு என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எடுத்த கருவியோ அரசியல். அரசியலை விட்டு இவர் வெளியேற வேண்டும் என்று நினைத்தால் கூட நிச்சயமாக முடியாது. அப்படி தமிழகத்தில் அவருக்கு பொறுப்பு கிடைக்கிறது. அந்த பொறுப்பை அவர் நிச்சயமாக ஏற்றிருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி அங்கு என்ன பொறுப்பு கிடைத்தது, அதை எப்படியெல்லாம் திறம்பட நேர்மையாக செய்தார் என்பதை காணலாம். இப்படியெல்லாம் ஒரு தியாகிக்கு தமிழக ஆட்சி பொறுப்பு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். காமராஜர் அவர்கள் 1955 ஒரு கட்சி உறுப்பினரின் வீட்டிற்கு சென்றபோது ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்ப, அதே சமயத்தில் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக 1953 ஆண்டு ஆந்திரா பிரிக்கப்பட காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே ராஜாஜிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. கட்சி மேலிடத்தின் அனுமதியுடன் ராஜாஜி தான் அவமானப்படுத்தப்படுவதை தவிர்க்க தானே விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். 1954 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு அன்று சென்னை மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். கர்மவீரர் அவர்கள் அரசியலில் நேர்மையாகவும் திறம்பட தனது பணியை செய்ய வேண்டும் என்ற அரசியல் சீர்நோக்கு சிந்தனையும் உடையவர். ஆனால் இவரது புகழ் உலகெங்கும் பரவியிருக்க காரணம் இவரது எளிமை மட்டுமே. அப்படி ஒரு எளிமை இவரது குடும்பத்திற்கு மட்டும் இவர் செலவிடவில்லை, பொது வாழ்க்கைக்காக மட்டுமே இவர் செலவிட்டிருக்கிறார். அப்படி என்ன நடந்திருக்கும் என்பதை பார்க்கலாம். காமராஜர் அவர்கள் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை அரசியலில் செலவிட்டார். உறவுகள் மற்றும் குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவிடவில்லையாம். காமராஜர் தனது எளிமை மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். இவர் காந்திய கொள்கையை பின்பற்றினார். எப்போதும் எளிமையான காதி சட்டை மற்றும் வேட்டி அணிந்திருந்தார். இதனால் இவர் மக்களால் அன்போடு கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டார். எளிய உணவை உண்ட இவர் அரசின் சிறப்பு சலுகையை பெற மறுத்திருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருந்தபோது விருதுநகர் நகராட்சி தனது வீட்டிற்கு நேரடி குடிநீர் இணைப்பு வழங்கிய போது சிறப்பு சலுகைகள் எதுவும் வேண்டாம் என்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர தனியாருக்கு அல்ல என்று கூறி உடனடியாக அதை துண்டிக்க உத்தரவிட்டிருக்கிறார். காவல்துறையின் பாதுகாப்பை மறுத்து அது பொதுமக்களின் பணத்தை வீணடிப்பதாக கூறினார். காமராசருக்கு சொந்தமாக சொத்து எதுவும் இல்லை. இறக்கும் போது இவரிடம் கைவசம் ஒரு சில புத்தகங்களை தவிர ரூபாய் 130 பணம், 2 ஜோடி செருப்புகள், 4 சட்டைகள் மற்றும் வேட்டிகள் மட்டுமே இருந்தன. எந்த ஒரு இலக்கையும் சரியான வழிமுறையின் மூலம் அடைய முடியும் என்று நம்பிய இவர் கர்ம வீரர் மற்றும் பெருந்தலைவர் என குறிப்பிடப்படுகிறார். இவர் முறையான உயர்கல்வி இல்லாவிட்டாலும் புத்திசாலித்தனம், உள்ளுணர்வு மற்றும் மனித இயல்பை பற்றிய புரிதலை கொண்டிருந்தார். இதனால் இவர் படிக்காத மேதை என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் இறுதி காலத்தில் சில நெருக்கடிகள் இருந்திருக்கிறது. அப்படி என்ன நெருக்கடிகள், யாரை எதிர்த்திருக்கிறார் என்றால், இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடியான ஒரு சூழல் ஒரு அமலுக்கு கொடுக்கிறார். அப்படி என்ன அமலுக்கு வருகிறது, இதை எதிர்க்க காரணம் என்ன? காமராஜர் அவர்கள் முதலில் இந்த நெருக்கடி சூழ்நிலையை எப்படி சமாளித்தார்? இவர் போரிட்டதில் போராடியதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இவரின் இறுதி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையினை அமல் செய்தபோது அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் காமராசரும் ஒருவர். இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட பல தலைவர்கள் இக்காலகட்டத்தில் அரசால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்தியாவின் அரசியல் போக்கு குறித்து மிகுந்த குறையும் கவலையும் கொண்டிருந்தார். 1975 ஆண்டு
அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி மதிய உணவுக்கு பிறகு காமராசருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. 72 வயதில் மாரடைப்பு காரணமாக தூக்கத்தில் உயிர் பிரிந்தது. காமராசரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ராசாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. மறுநாள் காந்தி மண்டபத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. காமராசருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் சென்னை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. கர்மவீரர், பெருந்தலைவர், கல்வி தந்தை என போற்றப்படும் நமது காமராசர் ஐயா அவர்கள் இன்று வரை கல்விக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கல்வி எவ்வளவு பெரிய கருவி என்பதை அன்று நமக்கு உணர்த்தியவர். ஆனால் அவர் என்னவோ கல்வி படிப்புகளை பெரிதளவில் அவர் படிக்கவில்லை என்றாலும் வரும் சந்ததியினராவது கல்வியில் மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவிகளாக இருக்க வேண்டும் என்று அன்று முடிவு செய்தார். அன்றைய காலகட்டங்களில் பணிக்கு சென்றால்தான் உணவு என்ற காலம் இருந்தது. அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காலகட்டத்தில் கூட உணவு நான் தருகிறேன், பள்ளியில் தருகிறேன், வாருங்கள் வந்து படியுங்கள் என்று அன்றே வழிவகுத்து கொடுத்தார். ஆனால் அன்று விதைத்த விதைதான் இன்று வரை கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உணவு கல்வியிலேயே கிடைக்கிறது அப்படி என்ற ஒரு வழியை இன்று வரை பின்பற்றுகிறது ஒவ்வொரு அரசும். அப்படி அரசியலில் மிகப்பெரிய பெருந்தலைவராக விளங்கிய கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க.